நான் 6 இன்ச்சு பேனில் ஆயில் தடவி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். 2 முட்டை எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம என்ன எடுத்திருக்கோன்னா, அரை கப்பு பொடிச்ச ஜீனி எடுத்திருக்கோம். எடுத்திருக்கேன். அடுத்து அரை கப்பு மைதா மாவு, அதில் 2 ஸ்பூன் மாவை எடுத்துட்டு அந்த 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் போட்டு அதை சலித்து எடுத்துக்கணும். இது நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, அரை கிலோ பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்கிறதுக்கான மெத்தடு இப்போ நம்ம செய்கிறது. இதை இந்த ஸ்பேச்சுலா வச்சு நல்லா அமுக்கி நம்ம சலித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். இதில் நான் கேக் ஜெல் சேர்த்து தான் நான் பண்ண போகிறேன். அதனால் இது நல்லா இப்படி சலித்து நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் நான் சேர்க்கலை. ஏன் அப்படின்னா நம்ம கேக் ஜெல் போட போகிறோம். அதனால் நான் அதெல்லாம் சேர்க்கலை. நல்லா சலித்து அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு நம்ம சலித்து எடுத்துக்கிறோம். நல்லா அப்படி சலித்து எடுத்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சலித்து எடுத்த மாவை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா மாவும் கலந்து இது பண்ணால் தான் உங்களுக்கு பேட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான் இப்போயே நம்ம ஸ்டார்டிங்லேயே இதை நல்லா கலந்து எடுத்துக்கணும். நல்லா பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 kg அளவு நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கான அளவுகள் தான் இன்றைக்கி. இது நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த அளவுகள்லாம் நான் டீட்டெயிலாக கொடுத்துட்றேன். அதை பார்த்துக்கோங்க. சொன்ன அளவுகள் படி கரெக்டாக போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா வரும். இது அரை ஸ்பூன் கேக் ஜெல் எடுத்திருக்கேன். இது சாக்லேட் எசன்ஸ் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். எப்பவும் போல் குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். அது 1 ஸ்பூன் ஊற்றணும். நான் கேனோடு வச்சுருக்கேன். நீங்கள் ஊற்றும் போது எனக்கு அளவு தெரியும், அதனால் அப்படியே நான் ஊற்றிக்குவேன். இப்போ நம்ம இப்போ பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அந்த 2 முட்டையை நாம் அடிச்சுக்கணும். அந்த 2 முட்டையை அடிக்கும் போது அதோட நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல சாக்லேட் எசன்ஸ், அதை அந்த 1 மூடி அளவு நம்ம இதோட சேர்த்துக்கிறோம். சாக்லேட் எசன்ஸ் இல்லை அப்படின்னா பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றிக்கலாம், வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம், மில்க் எசன்ஸ் ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த எசன்ஸ் நீங்கள் ஊற்றிக்கோங்க. சாக்லேட் எசன்ஸ் ஊற்றினா இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான் நான் சாக்லேட் எசன்ஸ் நான் ஊற்றி பண்ணிகிட்ருக்கேன். இது ஆர்டர் வந்த கேக்கு எனக்கு. அப்படியே அதை ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்றதுனால அதை நான் எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம்ன்றதுனால கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு. அதனால் என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல. நம்மளுடைய முன்னால் போட்டிருக்க வீடியோக்கள் நீங்கள் பாருங்கள், பார்த்து அதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இதெல்லாம் தெரியும், இது என்ன எனக்கு நான் இதை பார்த்து தான் கற்றுக்கணுன்னு இல்லை, எனக்கு தெரியும் அப்படின்றவங்க வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. இது பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறது. நல்லா நம்ம அடிச்சுட்டு இப்போ அந்த ஜீனி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது பண்ண. முழு ஜீனியாகவும் போடலாம். முழு ஜீனியாக போட்டும் போது அது கரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இந்த ஜீனி நான் ரைஸ் மில்லில் கொடுத்து மொத்தமாகவே நான் ஜீனியை பொடி பண்ணி வாங்கி வச்சுக்கிருவேன். அதுலேருந்து நம்ம அப்பப்போ தேவையான அளவு நம்ம எடுத்து போட்டுக்கும் போது வசதியாக இருக்கும். மிக்சியில் அடித்து நம்ம போடுவாங்க சில பேர். அந்த மாதிரி போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மிக்சியில் அடித்தோன்னா அந்த பிளேடு சீக்கிரமாக போயிடும். அடிக்கடி நம்ம மிக்சியிலேயே நம்ம ஜீனி இது பண்ணும் போது அந்த பிளேடு சீக்கிரமாக போயிடும். அதுக்காக நான் ரைஸ் மில்லில் போய் 5 கிலோ ஜீனி மொத்தமாக கடையில் வாங்கி அந்த ரைஸ் மில்லில் கொடுத்து நான் அரைச்சி நான் வச்சுக்கிருவேன். அதை தான் நான் அப்பப்போ தேவைக்கு நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிருவேன். இப்போ மறுபடியும் அந்த ஜீனியை போட்டு நம்ம அடிச்சிட்ருக்கோம். மிச்சம் இருக்கிற ஜீனியையும் போட்டு நம்ம நல்லா அடிச்சுக்கணும். நம்ம பொடி பண்ணியிருக்கிறதுனால என்ன ஆகும்னா அது சீக்கிரம் கரைஞ்சிரும். ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. இருந்தாலும் நீங்கள் அதை தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நரன்னு இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடிச்சுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இருக்காது.
நம்ம கொஞ்சம் நல்லா அடிச்சுக்கணும். நீங்கள் பாருங்களேன், அந்த கலர் வந்து நம்ம அடிக்கிறோம்ல, அடிக்கும் போது அந்த கலர் வந்து மாறும். எல்லோ கலரில் இருந்தது லைட்டாக மாறி அது நல்லா ஒயிட் கலரில் வரும். அந்த அளவுக்கு முட்டையை மட்டும் நல்லா அந்த மாதிரி நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம முட்டையை நம்ம வந்து அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். கேக் ஸ்பாஞ்ச் வந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து டைம் எடுத்து நம்ம வந்து அடிக்கிறது. நல்லா அடிச்சுக்கோங்க. அந்த கலர் வந்து மாறணும், ஒயிட் கலரில் மாறும். அது வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து அடிச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் நம்ம டக்கு டக்குன்னு அடித்து நம்ம செஞ்சிடலாம். இந்த முட்டை மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும்ப்பா அடிக்கிறதுக்கு. இதில் கேக் ஜெல் நம்ம சேர்க்குறோம். இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் வந்து 1 ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கேன். மிதமான சூட்டில் இருக்கிற பால். ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா கொதிக்கிற பாலையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மிதமான சூட்டில் இருக்கணும். அந்தளவுக்கு 1 ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் பால் கண்டிப்பாக சேர்க்கணுமா அப்படின்னா கட்டாயம்லாம் கிடையாதுப்பா. கேக் ஜெல் போட்டு நம்ம செய்கிறதுனால பால் வந்து கட்டாயமாக சேர்க்கணும் அப்படின்ற இதெல்லாம் கிடையாது. இதில் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், உங்கள்கிட்ட காட்டுறதுக்கும் நான் மறந்துட்டேன்ப்பா. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கேக் ஜெல் சேர்த்து நம்ம எப்போவுமே பண்ணும் பொழுது 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி நம்ம இதோட சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த தண்ணி சேர்த்து செய்யும் போது தான் அந்த கேக் ஜெல் வந்து அந்த முட்டையோட நல்லா உங்களுக்கு வந்து கரைஞ்சி கிடைக்கும். இப்போ வந்து இந்த பால் நான் வந்து எப்போயுமே செய்கிறப்ப நான் பால் சேர்த்துக்கிருவேன். இப்போ வந்து நம்ம எண்ணெய் இதோட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். சேர்த்து ரொம்ப நேரம் பீட் பண்ண வேண்டாம். ஒரு சுற்று அந்த எண்ணெய் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அவ்வளோதான் போதும். ரொம்ப நேரம் பண்ணிங்க அப்படின்னா கேக்கு நல்லா வராது. இப்போ வந்து என்ன செய்ய போகிறோன்னா, நல்லா சுற்றி எடுத்து விட்டுட்டு நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கொக்கோவும் மைதா மாவும் இருக்குல்ல, கொக்கோ பவுடரும் மைதா மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் பால் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இது வந்து நான் எல்லா கேக்லேயுமே நான் பால் சேர்ப்பேன்ப்பா. பால் சேர்த்தா அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதுக்காக நான் பால் சேர்த்துக்கிருவேன். நீங்கள் வேணான்னா அதை வந்து விட்டுருங்க. சேர்க்கணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது. அதாவது நம்ம பேக்கிங் பவுடர் போட்டு நம்ம செய்கிறோம்ல, அப்போ வந்து பால் சேர்த்து பண்ணிங்கன்னாலும் நல்லாயிருக்கும். பால் சேர்த்தா நல்லாயிருக்கும். கேக் ஜெல்லுக்கு வந்து பால் சேர்க்கணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது. நான் இப்படியே தான் பண்ணுறேன் எல்லா கேக்லேயும். எனக்கும் வந்து நல்லா தான் வந்துட்டுருக்கு. பால் சேர்க்காமல் செஞ்சாலும் நல்லா தான்ப்பா வரும். கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அதனால் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது நீங்கள் அதன்படி செய்யுங்க. ஒரு தடவை நீங்கள் பால் சேர்த்து பண்ணி பாருங்கள். ஒரு டைம் வந்து பால் சேர்க்காமல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எது நல்ல இருக்குது அப்படின்றது தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்கம்மா. இப்போ நம்ம 2வது தடவை போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கம்மா. நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மடமடன்னு நம்ம போட்டு கிண்ணோம் அப்படின்னா அந்த முட்டை நம்ம அடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அது அப்படியே ஜாயிங்கன்னு இறங்கிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து அங்கங்கே சரியாக கிளறி விடலை அப்படின்னா கேக்கில் நல்லா வராதுப்பா. அதனால் அடியிலேருந்து விட்டு எடுத்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா மாவையும் இதோட கலந்துடுறோம். எல்லா மாவையும் போட்டு மிச்சம் இந்த பாலையும் ஊற்றி நம்ம வந்து கலந்துக்கிறோம். இது செய்கின்றப்பே நான் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்லலான்னு விரும்பப்படுறேன். இது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நிறையா பேருக்கு. நிறையா பேர் வந்து நம்ம அல்சர்னால் கஷ்டப்பட்டுட்ருப்போம்ப்பா. அவங்க என்ன பண்ணுங்கன்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே
தேங்காய் பால் ஃபஸ்ட்டு நம்ம கொலன்னு ஒரு பாலை எடுத்து தேங்காய் பால் வந்து அதோட ஜீனியோ எதுவுமே சேர்க்க வேணாம், பனங்கற்கண்டோ எதுவுமே சேர்க்க வேணாம். தேங்காய் பால் எடுத்து வெறும் வயிறில் இருக்கும் போது டெய்லி ஒரு 10 நாள் 15 நாளைக்கு நீங்கள் குடிச்சு பாருங்களேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும்ப்பா. தேங்காய் பால் வந்து வயிற்று புண்ணு ஆற்றும், நல்லது. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அல்சர் கண்ட்ரோல் ஆகிறது உங்களுக்கே தெரியும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த மாவை தொட்டு எனக்கு பாருங்களேன், என்ன தான் எண்ணெய் தடவி வச்சுருந்தாலும் அந்த பட்டர் பேப்பர் வந்து சைடில் நிற்க மாட்டேது பாருங்களேன். அப்போ அந்த பேட்டரை லைட்டாக தொட்டு தொட்டு நம்ம வச்சு அந்த பேப்பரை ஒட்டிக்கலாம், நின்றுக்கிறோம். பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த மோல்டில் ஊற்றுறோம். இப்போ வந்து என்னென்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் நான் அது சாரிப்பா சொல்ல மறந்துட்டேன், ஓடிஜியை 180 டிகிரி 10 மினிட்ஸ் நான் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஆஃப் ஆன உடனே நம்ம இப்போ இந்த ஊற்றுறோம்ல, இந்த பேட்டர் ஊற்றுறோம்ல, இந்த இதை வந்து நம்ம ஓடிஜியில் வைக்க போகிறோம். வச்சு இது வந்து 1/2 kg தான்ப்பா. 35 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்திருக்கு. சூடாக இருக்குப்பா. இப்போ இந்த சூட்டோடு நீங்கள் எடுத்து கவுத்திராதீங்க, ஆறட்டும். ஆறின பிறகு அந்த நான் பேப்பர் வைக்காத இடங்கள் மட்டும் லேசாக எடுத்து விட்டுக்கிறேன். ஏன்னா அந்த டின்னோட ஒட்டி இருக்கும். பேப்பர் வச்சுருக்க இடத்துல ஈஸியாக நம்ம பிடிச்சி தூக்கணும்னா வந்துடும். அதனால் அதை நான் எடுத்து விட்டுக்கிட்டேன். எடுத்து விட்டு அந்த பேப்பரை பிடிச்சி தூக்கணும்னா வந்துருச்சு பார்த்திங்களா, அந்த மாதிரி தான். அதை வந்து இந்த ரேக்கில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த காத்தோட்டமாக இருக்கும் போது வேர்க்காது பார்த்திங்களா, இல்லைன்னா சூட்டோடு இருக்கும் போது வேர்த்து ஈரமாயிரும். இப்போ அந்த பேப்பரை லைட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கான ஸ்பாஞ்ச் நம்ம ரெடி பண்ணிட்டோம்ப்பா. அவ்வளோதான், அழகான ஒரு நமக்கு ஸ்பாஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பேப்பரெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருந்ததுமா அது. நமக்கு அது தொடும் போதே வந்து கையில் எடுக்கும் போதே உடஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்தோடையே தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். அது அந்த மேலே இருக்குல்ல, புஃப்னு வந்திருக்குல்ல, அதை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன்லப்பா, இந்த கட் பண்ணி எடுக்கிற அந்த பீஸை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நல்லா உதிரி ஆக்கிக்குவேன். உதிரி ஆக்கிட்டு இதில் வந்து நம்ம சாக்லேட் மிக்ஸ் இருக்குல்ல, அதை ஊற்றி நம்ம வந்து உருண்டை மாதிரி பிடிச்சி அதை வந்து நம்ம இந்த ஒரு லாலிபப்பு ஸ்டிக் இருக்குல்ல, அதில் சொருகி கூட நம்ம வந்து கேக் ஆர்டர் பண்ணவங்களுக்கே நம்ம மறுபடியும் அதை அவங்களுக்கு கொடுத்துடலாம். நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதை நம்ம பீசஸாக நம்ம வந்து நறுக்கி எடுத்துக்கிறோம். ஆறின பிறகு இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் வந்து 2 லேயர் கிடைச்ச மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணிட்டோம் அந்த போர்டில் அப்படின்னா அந்த கேக் வந்து நகராமல் இருக்கும். நல்லா இறுக்கி அந்த க்ரீமோடு சேர்த்து பிடிச்சிக்கிறோம். நம்ம மேலே மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு அது வசதியாக இருக்கும். அதனால் இப்படி பண்ணிவிட்டு நம்ம ஒரு லேயர் எடுத்து அது மேலே வச்சுட்டோம். இந்த டைமில் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, ஜீனியும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன்ப்பா. அதை போய் நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஃப்ரிட்ஜில் அது நல்லா ஜில்லுன்னு ஆயிரும். ஆன பிறகு அதை வந்து எடுத்து நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கிறோம். நல்லா ஈரப்படுத்திக்கோங்க.
எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து ஸ்பூனு கரண்டிலாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஒரே இடத்துல அதிகமாக ஊற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இந்த ப்ரஷ்ஷை தான்ப்பா வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிருவேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறோம். சுற்றி எல்லா இடங்கள்லையும் இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறோம். நான் க்ரீம் வந்து முதல்லையே நான் அடித்து வச்சுட்டேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டலை, ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறதுனால. சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம்ப்பா. இல்லை என்கிட்ட சாக்லேட் தான் இருக்குது அப்படின்னாலும் அதை நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம், இல்லை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். இதில் வந்து செரி ஃப்ரூட் இருந்தால் கூட, செரி பழம் இருந்தால் கூட கட் பண்ணி போடலாம். நான் அதை போடலை, சாக்கோ சிப்ஸ் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். போட்டு அடுத்த லேயரையும் நான் இதில் வச்சுட்டேன். மறுபடியும் ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சோம்ல அதே ப்ராசஸ் தான். மறுபடியும் இந்த ஜீனி தண்ணி வச்சு நம்ம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஈரப்படுத்திக்கிறோம். மறுபடியும் க்ரீம் எடுத்து வச்சுக்கிறோம். ரொம்ப ஈஸி தான்ப்பா. நமக்கு பார்க்கும் போது தான் இது எப்படி செய்கிறது நம்மளால் முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். ஆனால் நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இதை பண்ணலாம், நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது, ஏன் நம்மளாக ஒரு ஐடியா பண்ணி நம்மளாக ஒன்று செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் வந்துடும். நான் ஒவ்வொரு கேக்கும் டிசைன் பண்ணும்போது நான் வந்து எப்படின்னா எனக்காக தோணும். நம்ம வந்து ஒரு டிசைன் பார்த்து வச்சுருப்போம். ஆனால் கூட கேக் பண்ணுறப்ப எனக்காக தோணும், இதை இப்படி பண்ணுவோம், இதை இப்படி டெக்கரேஷன் பண்ணுவோன்ற மாதிரியான யோசனை வரும். எனக்கு என்ன யோசனை வருதோ அந்த மாதிரி தான் நான் வந்து டிசைன் பண்ணுவேன். எல்லா பக்கமும் க்ரீமை சுற்றி நல்லா அப்ளை பண்ணோம், மேலேயும் அப்ளை பண்ணோம். இந்த மாதிரி இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈவனாக கிடைக்கும்ப்பா. மேடு பள்ளமாக அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து ஈவனாக கிடைக்கும். க்ரீமில் பபுள்ஸ் ஃபார்ம் ஆயிராமல் பார்த்துக்கோங்கப்பா. பபுள்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம டெக்கரேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். அது கரெக்டாக நம்ம இப்படி இழுக்கிறோம்ல அந்த நேரத்துலலாம் அங்கங்கே முட்டையாக இருக்கும், நமக்கு சரியாக வராது. நான் எப்போவுமே பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கேக்கு டெக்கரேஷன் பண்ணுறப்போ அந்த க்ரீம்னு எடுத்துட்டேன் அப்படின்னாலே நான் ஏசி போட்டு தான்ப்பா பண்ணுவேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது அட்டை இருந்ததுன்னா இந்த மாதிரி வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம சீட்டு விளையாடுவோம்ல, அந்த கார்டு இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது வந்துடும். அதை ஸ்ட்ரைட்டாக பிடிக்கக்கூடாது, சரிச்ச மாதிரி பிடிச்சி நம்ம சைடில் அப்படியே ரொட்டேட் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த க்ரீம் எல்லாம் கூட வந்துடும். உங்களுக்கு நல்லா ஈவனாக உங்களுக்கு கிடச்சிரும்ப்பா. அதே மாதிரி தான் மேலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறப்போ நல்லா நீட்டாக அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும்.
இதை இப்போ வந்து வேணும்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து சாக்லேட்டை துருவி அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த தெரியுதா, நான் கையில் எடுக்கும் போது ஃப்ரீயாக விழுகுதா, அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம துருவணுன்னு அப்படியே நம்ம யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா கையிலலாம் ஒட்டிகிட்டே இருக்கும். இப்போயுமே பாருங்கள், நம்ம எடுத்து நம்ம வைக்கும் போது கையில் ஒட்டும். அதனால் நம்ம இப்போ எடுத்து நம்ம ஒரு அட்டை யூஸ் பண்ணோம்ல, அந்த அட்டையை வச்சே தான் நான் வந்து சைடு ஃபுல்லாக இதை வச்சு நான் டெக்கரேஷன் பண்ணிக்க போகிறேன். இப்போ அதை தெரியுதா, இந்த மாதிரி மெதுவாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரமே இல்லை. இந்த மாதிரி பண்ணுங்கள். சுற்றி எல்லா பக்கமும் துருவி வச்சுருக்கிற இந்த சாக்லேட்டு இதை நம்ம வந்து அப்படியே மெதுவாக பொறுமையாக அந்த கீழே இருக்கிறத கூட எடுத்து அந்த மாதிரியே மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. சுற்றி எல்லா பக்கமும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா எந்த வேலையாக இருக்கட்டும், பொறுமை ரொம்ப அவசியம்ப்பா. நிதானமாக பொறுமையாக நம்ம ஒரு வேலையை செய்யும் போது நமக்கு அது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நமக்கே ஒரு திருப்தியாக இருக்கும். இவ்வளோ அழகாக நம்மளாக பண்ணோம் அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படும்படியாக. இப்போ பாருங்கள், நான் எல்லா பக்கமும் நான் வச்சுட்டேன். எல்லா பக்கமும் நான் சுற்றி அப்ளை பண்ணிட்டேன். இப்போது ஒரு கோனில் ரோஸ் நாசில் போட்டு அந்த மிச்சம் இருந்த ஒயிட் க்ரீம் இருக்குல்ல, அதை சுற்றி ஒரு ரோஜாப்பூ மாதிரி சும்மா எல்லா பக்கமும் மேலே போட்டுட்டேன். எல்லா இதுலேயும் ஒரு செரி பழம் ஒன்று அப்படி வச்சிட்டோன்னா கடையில் வாங்குற பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக் மாதிரியே நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். அழகான ஒரு கேக் நம்மளாலேயும் செய்ய முடியுமா? கடையில் தான் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இவ்வளோ அழகாக பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஒயிட்டு, ரெட்டு, அந்த சாக்லேட் கலர் எல்லாத்துக்கும் பாருங்கள் காம்பினேஷன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். ஒரு செரி பழத்தை அப்படி வச்சு விட்டுறோம். அழகாக இருக்குல்லப்பா. இப்போது இதில் வந்து நம்ம இந்த சைடில் வச்சோம்ல அந்த சாக்லேட், இதை வந்து நடுவில் ஃபுல்லாக அப்படி போட்டுக்கிறோம். பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்கு ரெடி ஆயிடுச்சு. பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் ரொம்ப அழகான ஒரு பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்கு நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி வந்தது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கப்பா. நம்ம கையில் எடுத்து போடுறதுனால இந்த பிசு பிசுன்னு அந்த சாக்லேட் நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டுக்கு பிசு பிசுன்னு ஆயிரும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும் போது ட்ரையான கிடைக்கும். அவ்வளோதாம்மா, கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இதோட வேலை முடிஞ்சிருச்சு. பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்கு 1/2 kg முடிஞ்சிருச்சு. நல்லா இருக்கா? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கப்பா. எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் போடுறேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இதுக்கு முந்தைய சேனலையும் பாருங்கள். ஓகேம்மா, தேங்க்யூ.